ஆம்னி பேருந்தில் இந்த பேருந்து நிலையத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு. புறநகர் பேருந்து நிலையமா திறந்திருக்கு. ஆம்னி பேருந்து இந்த பேருந்து நிலையத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மாவட்ட ஆட்சியரோடு இப்ப கலந்தாலோசிக்க இருக்கிறோம். போக்குவரத்துறை அலுவலர்கள், ஆர்டிஓ அலுவலர்கள் எல்லோரையும் கலந்தாலோசித்து இந்த கள்ளக்குறிச்சி நகரத்திற்குள் ஏற்படுகின்ற நெரிசலை குறைக்கின்ற வகையில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ இப்பொழுது எடுக்கும். சார், அரசு விரைவு போக்குவரத்து கழகம் கள்ளக்குறிச்சியை தொட்டு போகுது, ஆனா கள்ளக்குறிச்சி உள்ள வராம போயிட்டு இருக்கு சார். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இந்த பேருந்து நிலையத்துக்கு வந்து செல்வதற்கு நிச்சயமாக நடவடிக்கை. இன்றைக்கு கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையம் மிக சிறப்பான முறையில் திறக்கப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி வரலாற்றில் இது ஒரு மகத்தான நாளாக இருக்கும். ஒரு 50 ஆண்டு கால கோரிக்கை பொதுமக்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு சட்டமன்றத்திலேயே அறிவிப்பு வெளியிட்டார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் 16 கோடி ரூபாய் செலவிலே அமைக்கப்பட்டு திறப்பு விழா காணப்பட்டிருக்கிறது. ஒரு பெரும் நகரம் விரிவடைகிற போது நகரத்திற்குள்ளாக இருக்கின்ற பேருந்து நிலையங்களை வெளியிலே கொண்டு வந்து நகரத்தினுடைய போக்குவரத்து நெரிசலை குறைக்கின்ற பணியாகவும், அதே சமயத்தில் வெளியூரிலிருந்து வந்து செல்பவர்களுக்கு வசதியான வகையிலும் புதிய பேருந்து நிலையங்கள் அமைப்பது அரசினுடைய நடைமுறை. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி ஒரு மாவட்ட தலைநகராகவும் அமைந்திருக்கின்ற நகரம், அதேபோல வணிகத்திலும் மிக சிறப்பாக இருக்கின்ற நகரம். எனவே இந்த மக்களுடைய கோரிக்கை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வசனம் கார்த்திகேயன் அவர்களும், சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உதயசூரியன் அவர்களும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவரிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தி மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் அதற்கான நடவடிக்கையில் எடுத்து, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் இதற்கான அனுமதியை வழங்கி இன்றைக்கு இடையிலே ஒரு நீதிமன்ற குறுக்கீடு தடை பெறப்பட்டிருந்தாலும் மீண்டும் நீதிமன்றம் திறப்பதற்கான ஆணையை வெளியிட்டிருக்கிறது. நீதி வென்றிருக்கிறது. ஒரு மக்களுக்கான பணி நடைபெறுகிற போது அதற்கு நீதிமன்றத்திற்கு சென்று தடை பெறுவது என்பது மக்கள் விரோத செயலாகும். குறிப்பாக இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சேர்ந்தவராக இருந்தாலும் அவரே சட்டமன்றத்தில் கள்ளக்குறிச்சியினுடைய போக்குவரத்து நெரிசலை எடுத்து கூறி பல முறை கோரிக்கை வைத்திருக்கிறார். ஆனால் அதிமுகவை சேர்ந்த சிலரே நீதிமன்றத்திற்கு சென்று இதை தடைபெற முனைந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியினுடைய சாதனையை மறைக்கலாம் என்கின்ற வகையில், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியின் சாதனையை மறைக்கிறோம் என்ற பெயரில் பொதுமக்களுக்கு இடையூறாகத்தான் அவர்கள் அந்த தடையாணை பெற்றார்கள். ஆனால் அரசின் சார்பில் இது தேவையான நடவடிக்கை என்பது விலக்கி கூறப்பட்டு இன்றைக்கு இந்த நீதிமன்றம் ஆணை பெறப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகரத்திலே இதே போன்று போக்குவரத்து நெரிசல் இருந்தபோது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கோயம்பேட்டிலே புதிய பேருந்து நிலையத்தை அமைத்தார். அதனால் சென்னையினுடைய போக்குவரத்து நெரிசல் அமைந்தது. அதே போல கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இப்பொழுது அமையப்பட்டிருக்கின்ற கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அமைப்பதற்கு அவர்களே திட்டமிட்டு அந்த பணியை துவக்கியிருந்தார்கள். அதிமுக பணியை துவக்கியிருந்தாலும் சென்னை மாநகரத்துடைய போக்குவரத்து நெரிசல் குறைக்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அந்த பணிக்கு கூடுதல் நிதியை ஒதுக்கி விரைவாக செய்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல திருச்சி மாநகரத்துக்குள்ளே இருக்கின்ற பேருந்து முனையத்தால் போக்குவரத்து நெரிசல் வருகிறது என்பதை திட்டமிட்டு திருச்சி மாநகரத்திற்கு வெளியே பைபாஸ் சாலையில் சுற்றுவட்ட சாலையில் ஒரு ஒருங்கிணைந்த மிகப்பெரிய போக்குவரத்து முனையத்தை மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அண்ணன் KN நேரு அவர்கள் அமைத்து அதுவும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதே போல கரூரில் திறக்கப்பட்டிருக்கிறது. இது போன்று எங்கெல்லாம் போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதோ அங்கெல்லாம் புறநகர் பேருந்து நிலையங்களை திறந்து போக்குவரத்து நெரிசலை குறைப்பதுதான் மக்களுக்கான அத்தியாவசிய பணி. கள்ளக்குறிச்சியிலும் இன்றைக்கு இந்த ஒரு சிறப்பான பேருந்து நிலையம் 16 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிக எழிலான காட்சியாக அமைந்திருக்கிறது. எனவே இந்த திறப்பு விழா இன்றைக்கு ஒரு மகத்தான வெற்றியான நிகழ்வு. மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் தொடர்ந்து எடுத்து வருகின்ற நடவடிக்கையின் ஒரு முக்கிய மைல்கல்லாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியரகத்தை அவரே வந்து திறந்து வைத்து இங்கே சிறப்பித்தது போல இன்றைக்கு இந்த பேருந்து நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது.